பிரசவம் பார்த்தது தப்புனா என்னை தூக்கி ஜெயில போடுவேன். இப்போ மகா வந்து சிந்துவை வர வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி வந்து என்ன பேசிகிட்டு இருக்கா, அவளே வந்து முடியாமல் இருக்கா, இந்த நேரத்தில் வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வந்து சொல்கிறா, அவள் எங்கே போவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து சிந்து சொல்கிறாங்க, இல்லை அத்தை சொல்கிறது கரெக்ட் தான், நான் வந்து டாக்டர் சார் இல்லாமல் நான் வந்து வரமாட்டேன், என்னால் தானே இந்த பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவை காப்பாற்றுறதுக்காக வந்து அட்வொகேட்டை போய் பார்க்குறதோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவை ஆஜர் பண்ணிட்டுருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எதிர் வக்கீல் வந்து நம்ம சிவா மேலே குற்றச்சாட்டிட்டு இருப்பாங்க, இவங்களை வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சிந்து வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டிங்கெலாம் கூட்டிகிட்டு வந்து இப்போ அவங்களும் தான் பிரசவம் பார்த்தாங்க, இவங்க எல்லாருமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போராடி வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவாவை வந்து விட்டுடுறாங்க, இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாஸ்பிட்டலில் சீன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துருந்த நம்ம ஸ்னேகாவும் தேவராஜும் வந்து பார்த்திங்கன்னா செம காண்டாகிறாங்க, எப்படி இவன் வெளியில் வந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து என் மேலே கை வச்சிட்டிங்க, இதுக்கெலாம் காரணம் வந்து நீ தான் நல்லாவே தெரியும், எப்படி உங்களை வந்து நான் இது பண்ணுறேன்னு பாரு அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து வீட்டுக்கு போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து தயங்கி நிற்கிறாங்க. அப்போ நடந்த விஷயம் தெரிய வருது, இது மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிவாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து கையை பிடிச்சி வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம மகா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. இவளை வந்து எப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சா இவனே வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நன்றி.